மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த கரூரில் நடந்த அந்த உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு நீதிமன்றத்தில்? 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. ஒன்றும் பிரேயரு. ஒரு செந்தில் கண்ணன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடைய கோரிக்கை என்னவென்றால், அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், பிரச்சார கூட்டங்கள் நடத்துவதற்கு இவைதான் வழிமுறைகள் என்று டிஜிபி உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கும் வரை எந்த கட்சிக்கும் பிரச்சாரத்திற்கு அனுமதி தரக்கூடாது. இது ஒரு பெட்டிஷன். 2வது மதுரையைச் சேர்ந்த கதிரேசன் என்பவர் ஃபைல் பண்ணியது. அதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் பிரேயரு. பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட்டாக வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் விதிமுறைகளை வகுப்பதற்கு ஒரு நிபுணர் குழுவை அரசு நியமிக்க வேண்டும். 3வது பொதுநல வழக்கு, அம்பாசமுத்திரம் முனிசிபல் சேர்மன் திரு கேகேசிபி பிரபாகர பாண்டியன், திமுகவின் முனிசிபல் சேர்மன், தாவேக இனி எந்த பிரச்சார கூட்டமும் நடத்துவதற்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்ற பிரேயரோடு ஒரு மனு. கரூரை சேர்ந்த தங்கம் என்பவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் டிஜிபி கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பது அந்த 4வது PIL. 5வது PIL மதுரையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்துள்ளது. இறந்து போன ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு, காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது அந்த 5வது பொதுநல வழக்கு. 6வது தேசிய மக்கள் சக்தி கட்சி என்ற கட்சியின் நிறுவனர் திரு ML ரவி என்பவர் சிபிஐ விசாரணை கேட்டது. 7வது GS மணி என்பவர் கேட்ட வழக்கு, அதுவும் சிபிஐ விசாரணை கேட்டது. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்த மனு இன்னும் நம்பர் பண்ணவே இல்லை. ஸோ அது இன்றைக்கி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இதில் 2 வழக்குகள், அந்த சிபிஐ விசாரணை கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட 3 வழக்குகளில் 2 வழக்குகளை இது நீதிமன்றங்களை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது, இப்போது தான் காவல்துறை விசாரணையை தொடங்கி இருக்கிறது, எடுத்த எடுப்பிலேயே சிபிஐ விசாரணை கோருவது தவறு என்று அந்த 2 மனுக்களையும் இன்று விசாரணையின் போதே நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. ஒரு மனு நிலுவையில் இருக்கிறது. அண்ட் இந்த கோர்ட் ஹியரிங்கின் போது ஜட்ஜஸ் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, ஹைவேஸ்லேக்கு பக்கத்தில் எல்லாம் யார் அனுமதி கொடுத்தது, பொதுமக்களோட உயிர் தான் எல்லாத்தையும் விட முக்கியம், நாங்கள் எந்த கட்சி அந்த கட்சின்றதெல்லாம் விட்டுருங்க, பொதுமக்கள் நலன் தான் முக்கியம் என்பதை நீதிபதிகள் கருத்தாக தெரிவித்திருக்கிறார்கள். அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் அவர்கள், அரசு இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு கூட்டத்துக்கு இவைதான் விதிமுறைகள், இந்த விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பது போன்ற ஒரு விதிமுறைகளை வகுக்காமல் அரசு இனி எந்த பொதுக்கூட்டம், பொது நிகழ்ச்சி, அரசியல் கட்சிகளின் பிரச்சார நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தருவதில்லை என்று கொள்கை முடிவு எடுத்துள்ளது என்பதை நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார். அதை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டனர். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு வருகிறது என்பதை நாளைய நிகழ்ச்சியில் விரிவாக சொல்கிறேன். இந்த 7 மனுக்கள் இவற்றையெல்லாம், இன்னொன்று, அரசு சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் திரு NR இளங்கோ வாதிட்டார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசு வழக்கறிஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, திமுக வக்கீலுங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு NR இளங்கோவை இவங்க ஃபீல்டு பண்ணுறாங்கன்னா, இந்த விசாரணை சிபிஐக்கு சென்று விடக்கூடாது என்பதில் தமிழக அரசு மிக மிக கவனமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1, அம்பாசமுத்திரம் முனிசிபல் சேர்மன் ஃபைல் பண்ணியிருக்கிற அந்த பெட்டிஷனில் தாவேகக்கு இனிமேல் பிரச்சாரத்துக்கே அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது 2. இது 2ஐயும் வைத்து பார்க்கும்போது தாவேக என்ற கட்சி செயல்படவே கூடாது என்ற நோக்கத்தில்தான் திமுகவே இன்ஜினியர் பண்ணி இந்த பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ NR இளங்கோவை ஃபீல்டு பண்ணதோட நோக்கமும் சிபிஐக்கு இது சென்றுவிடக்கூடாது என்பது அரசோட இன்னொரு நோக்கமாக பார்த்து கொள்ள வேண்டும். அண்ட் இந்த விஜய் தொடர்பான வழக்கு என்பதால் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மீதமுள்ள சப்ஜெக்ட்ஸை எடுத்துக்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தினகரனில் பார்த்திங்கன்னா 2 நியூஸு, பெரிய நியூஸு வந்திருந்தது. அதையும் திரு ஸ்டாலின் அவர்கள், ராமநாதபுரத்தில் தான் இந்த அரசு நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன், அந்த நிகழ்ச்சியில் பேசியவற்றையும் சேர்த்து நாம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு சித்திரம் கிடைக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். தினகரனில் என்ன நியூஸ் வந்துருந்துச்சு? போய் அமித்ஷாவிடம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சரணடைஞ்சிட்டாரு. காரணம் என்னென்னா, அவர் மீது வந்து ஏற்கனவே இந்த இடி கேஸ் எல்லாம் இருக்குது, சில பெண்டிங்கில் இருக்குது, அதனால் போய் சரணடைஞ்சிட்டாரு. பாஜக தான் ஆதவ் அர்ஜுனாவை இயக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் செய்தி வந்துருந்துச்சு. முதல்வர் என்ன பேசினார்? இந்த கும்பமேளாவில் நடந்தது, குஜராத்தில் நடந்துச்சு, அந்த இதுக்கெலாம் வந்துட்டு பாஜக அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு கரூரில் நடந்த மாதிரி அங்கெல்லாம் அனுப்பலை, இங்கே மட்டும் அனுப்புதுன்னா இது எந்த மாதிரியான ஒரு இது, தமிழ்நாடை மட்டும் வஞ்சிக்குது இந்த பாஜக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 2ஐயும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 26 சட்டப்பேரவை தேர்தலை
பாஜகவை மையமாக வைத்து இந்த தேர்தலை சந்திப்பது என்ற முடிவுக்கு திமுக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பாஜகவை சந்திப்பதற்காக ஆதவ் அர்ஜுன் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் தினகரனில் மொத்தம் 3 நியூஸ் வந்திருக்கு. பேஜ் ஒன்றில் ஒரு நியூஸு, உள்ள ஒரு நியூஸு. மீண்டும் மீண்டும் அந்த செய்தி எந்த மாதிரியான நரேட்டிவை நிறுவ விரும்புகிறது என்றால், ஆதவ் அர்ஜுன் பாஜக தலைவர்களை சந்தித்து கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார், அதன் மூலம் தன்னையும் தற்காத்து கொள்ளலாம் என்று அவர் முயற்சி செய்கிறார்ன்றதான் அந்த செய்தியோட சாரம். அது எந்த பத்திரிகையில் வந்திருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். தினகரனில் வந்திருக்கு. சன் குழுமத்தோடது. அதையும் முதல்வர் பேசுனதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா திமுகவோட பொசிஷன் என்ன லைன் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். திரு ஆதவ் நேற்று யாரை பார்க்க போனார்ன்றதை நான் நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கிறார். அண்டு மாலதியோ ரியோ கேட்டீங்க, காங்கிரஸுக்கு போனால் திமுகவுக்கு லாஸ் தானே, அது எப்படி அதை அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டபோது நான் என்ன சொன்னேன் என்றால், காங்கிரஸ் கூட்டணிக்கு வருவது போல டிசம்பர் வரை நடித்து விஜய் பிஜேபிக்கு செல்லாமல் தடுக்கிற வேலையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இப்போது ஆதவும் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைத்து செல்கிறார் என்ற செய்தியையும் முதல்வர் அவர்கள் பேசும்போது பாஜக கபலீகரம் செய்ய பார்க்கிறது, எடப்பாடி பாஜகவிடம் அடைக்கலம் அடைந்து விட்டார், இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த சம்பவத்தில் மிகச்சிறப்பான நடவடிக்கைகள்லாம் எடுத்தோம், ஆனால் பிஜேபி இந்த சம்பவத்தை பயன்படுத்தி குழுவை அனுப்பிச்சு அரசியல் செய்ய முயற்சி செய்கிறது. மணிப்பூருக்கு சென்றார்களா, வேற எந்த ஊர் சொன்னார், குஜராத்துக்கு சென்றார்களா, கும்பமேளாவுக்கு சென்றார்களா, குழு அமைத்தார்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. ரைட்டு, பதிலுக்கு திருப்பி நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களான்னு கேட்டால் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க சார். நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர் சார், விடிகாத்தால 3:30 மணிக்கு நீங்கள் போனது உங்களுடைய அதீத அக்கறை மட்டுமல்ல, அரசியலும் அதில் அடங்கியிருக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, நியூஸ் வருது, 8 மணிலேருந்து டெத்து 2ன்றாங்க, 3ன்றாங்க, நைட்டு நான் கடைசியாக பார்க்கும்போது 11ன்னாங்க, 20ன்றாங்க, 20 நாள் நம்ப முடியல. அப்புறம் 30 இருக்கும் என்று தான் முதலில் செய்தி வருகிறது. சிஎமுக்கு 35 அப்படின்ற செய்தி தெரிஞ்சிருக்கும். விஜய் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் 11 மணிக்கு சென்னைக்கு ரீச் ஆகிட்டேன்னு தெரிஞ்சோன்னே, ஓகே ஆள் எஸ்கேப்பு, இறங்கடா களத்தில்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க, அன்பில் மகேஷ் அனுப்புகிறீங்க. செந்தில் பாலாஜி அந்த ஊருக்காரர், அவர் போனதை நான் விமர்சனம் பண்ண விரும்பல, அவர் தானே அந்த மாவட்டத்துக்கு ராஜா, அதனால் அவர் போயிட்டார். அன்பில் மகேஷ் அனுப்புகிறீங்க, மாசுவை கூப்பிட்டு எல்லா மீடியாவுக்கும் பேச சொல்கிறீங்க, நீங்களே போகிறீங்க. துபாயிலேருந்து உதயநிதி வர சொல்கிறீங்க. இதெல்லாம் இவ்வளவு துடிதுடிக்கிறீர்களே, 66 பேர் கள்ளச்சாராயத்தில் உங்கள் தவறினால் இறந்த போது ஓடி ஒளிந்தீர்களா இல்லையா? உதயநிதி அனுப்பிச்சு விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் தலையை காட்டல தானே. ஸோ நீங்கள் அரசியல் செய்வது போல் அவர்களும் அரசியல் செய்கிறார்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கிலலாம் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்க சார், அப்போது ஒரே ஒரு ஆறுதலாக கூட வீடியோ போடல சார் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும். அதுவே அவங்க மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை வச்சாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இந்த அரசு தான் கொடுக்கும், இதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்று நீங்கள் அன்றைக்கி ஆறுதல் சொன்னீங்களா? இன்றைக்கி வரைக்கும் யாரும் அந்த சாரணை கண்டுபிடிக்கலையா? அந்த விசாரணையை முடக்கி அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரியை காப்பாற்றுற வேலையை தானே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. முழுமையான விசாரணையை நடந்துச்சதில். அது இல்லாமல் ஒரு விக்டிமு, ஒரு மோசமான க்ரைமு கம்ப்ளைண்ட் கொடுத்த புள்ளையோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள்லாம் என்னையா கவர்மெண்ட் எடுத்துறீங்க? அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருக்குல்ல சார்? என்ன எடுத்தாங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அதோட முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இவர்கள் அரசியல் செய்வது போல் அவர்களும் அரசியல் செய்வார்கள். தேர்தல் நேரம் அரசியல் செய்யாமல் என்ன செய்வாங்க? திமுக பாஜகவை மையப்புள்ளியாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு உணர்வால் நாம் எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். பிஜேபி எதிர்ப்பை ஏன் திமுக இந்த எலெக்ஷனோட தீமா ஏன் வைக்கிறாங்கன்னு சொல்லி அது அவங்க எடுபடுன்னு நம்புறாங்க சார். ஒன்று, இதுக்கு முன்னாடி பிஜேபி எதிர்ப்பை காட்டி அவங்க ஜெயிச்சிருக்காங்க சார். அதுவும் கரெக்டு. வேற நாங்கள் இந்த நலன்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பேப்பர் வெள்ளையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, 3 பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லிட்டீங்க. இதுதான் எல்லாத்த விட மெயின். இந்த வெள்ளையாக இருக்குன்னீங்கல்ல, இதுதான் மெயின். பாயிண்ட்ஸே இல்லை. நாங்கள் நல்லது பண்ணோன்னு அவங்க எதை சார் சொல்லுவாங்க? இன்னைக்கு வரைக்கும் போய் பழனிசாமி ஊராக போய் 11 மருத்துவக் கல்லூரிகள் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை மருத்துவர்களாக்கி இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. என்ன சார் சாதனை உங்கள் சாதனை? சொல்லுங்கள் சார். நேற்று பழனிசாமி சொன்னார், அந்த கூட்டத்தில் ஒரு பெண்ணு விடுறாரு, தலை தொங்கிருச்சு, தமிழகத்தை தலை குனிய விட மாட்டான்னு சொல்கிறாங்க, அங்கே தலை குனிஞ்சு தாங்க இருந்துச்சு சொல்கிறாரு. ஆட்சியை விட்டு 5 வருஷம் ஆக போது, இன்னும் அவங்க சாதனையை அவங்களால பெருமையாக சொல்ல முடியுது. 86,000 ரூபா விற்கிது ஒரு பவுனு, தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், திருப்பியும் கொடுப்போம், எங்களது திட்டங்களால் இவ்வளவு வளர்ச்சி அடைந்தோம். ஏன் அதை பேச மாட்டீங்க?
நேற்று கூட்டத்திலையும் பழனிசாமி இதை குறிப்பிட்டார். 10% வாக்குறுதியை கூட நீங்கள் நிறைவேற்றலைன்றாரு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் சிஎம் சொன்னார்ல 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு சொன்னார்ல. நிறைவேற்றிய வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேளுங்கள். ஆனால் மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல பிஜேபி எதிர்ப்பு மனநிலையை வைத்து மட்டும் நாம் 2 தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 19, 24 மாபெரும் வெற்றியை நாம் தமிழகத்தில் பெற்றதற்கு காரணம் பிஜேபி எதிர்ப்பு என்ற அந்த ஒற்றை கருத்துருதான் நாம் 2 தேர்தல்களில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு காரணம். பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை. அதனால் பிஜேபியோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் வீழ்வார்கள். பிஜேபியோடு இருப்பவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால் நாம் எளிதாக இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம். நாம் வாக்குறுதிகளையோ சாதனைகளையோ பற்றி பேசினால் நாம் சிக்கிக்கொள்வோம். நேற்றைக்கு தலைமைச் செயலக ஊழியர் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று இவர்கள் வாக்குறுதி கொடுத்து மாட்டினார்கள் அல்லவா? அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா என்பதை ஆய்வு செய்வதற்காக ஐஏஎஸ் அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார்கள். அந்த குழு நாங்கள் இது தொடர்பாக அறிக்கை தருவதற்கு மேலும் கால அவகாசம் வேண்டும் என்று கால அவகாசம் கோரியிருக்கிறார்கள். தலைமைச் செயலக ஊழியர்கள் அவங்க அங்கே இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாதா? இந்த குழு அமைக்கும் போதே அவங்க சொல்லிட்டாங்க சார், அவை கழிக்கிறதுக்கு தான் நீங்க இந்த குழுவையே போடுறீங்க அப்படின்னு. கால நீட்டிப்பு கேட்ட உடனே 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன் கருப்பு பேட்ஜ் அணிந்து அவர்கள் தங்களது எதிர்ப்புகளை காட்ட இருக்கிறார்கள். இதுபோல ஒவ்வொரு செக்டாரும் ஆங்குவிஷில், டிஃபிகல்ட்டியில் இருக்குது, டிஸ்ட்ரெஸில் இருக்குது, எதுவுமே இல்லை. திரு டிஆர்பி ராஜா அவர்கள் எடுத்து காட்டியது போல வெள்ளை தாளைத்தான் நீங்கள் காட்ட வேண்டும். இதனால் மீண்டும் இந்த பாஜக எதிர்ப்பு உணர்வை மையப்புள்ளியாக்கி, அதை பாருங்கள், அந்த புதுசாக கட்சி ஆரம்பிச்சு பிஜேபி கிட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட போனவன்லாம் அழிஞ்சான், நாங்கள் ஜெயிச்சிருவோம் என்று நினைக்கிறார்கள். இது வெற்றி பெறுமா? ஒருத்தர சொல்லுங்க, நீ சொல்லு. எடுபடாது. ஏன்பா? நல்லதுப்பா, 19 ஜெயிச்சிருக்கீங்க, 24 ஜெயிச்சிருக்கீங்க. பிஜேபினாலே வேப்பங்காய அங்கே எல்லாருக்கும் கசக்குது. ஈஸி இல்லை. சொன்ன ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றாமல் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா மக்கள் வந்து கடும் கொந்தளிப்பில் இருக்காங்க சார். இப்போ இருக்கட்டும்பா, அதுக்காக பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சியை போய் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? இன்ன வரைக்கும் சார் இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த மதவாத அரசியலை வந்து வெளிமாநிலங்களை ஃபுல்லாக பாஜக செயல்படுத்துது சார். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி செயல்படுத்தல. அதனால அது எடுபடாது நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை அது தீயது அப்படின்னு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. நாங்கள் நல்லவங்கன்னு நீங்கள் எங்கேயுமே காட்டலையேங்க சார். ஒருவேளை இப்படி புரிஞ்சுக்கலாம் சார், அங்கே பார் திருடன் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன், அவன் கொலைகாரனாக இருக்கான். ஸோ இந்த கொலைகாரன் என்ன செய்ய போகிறான்னா, என் கழுத்தில் இருக்க செயினை உருவிட்டு என்னை கொலையும் பண்ண போகிறான். 2 பேர் வராங்க, ஒரு திருடங்கிட்ட போகிறதா கொலைகாரங்கிட்ட போகிறதான்றதை நான் முடிவு பண்ணணும். திருடன் வெறும் செயினை மட்டும் அறுத்துட்டு போயிட போகிறான், கொலைகாரன் செயினை அறுத்துட்டு கொலையும் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னா மக்கள் கையில் தான் அந்த முடிவு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நீங்கள் 2 பேர் சொல்வதுமே சரியான காரணங்கள் தான். ஆனால் இதுவே முக்கியமான காரணம் அல்ல. 19 மற்றும் 24 பாராளுமன்றத்திற்கான தேர்தல், 26 தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல். இந்த தாவேக்க விஷயத்தை அடுத்து பேசலாம், அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதனால் இந்த மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் இப்போ இந்த தாவேக்க என்ன செய்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசலாம். சார் இன்னைக்கு தினகரனில் ஒரு செய்தி வந்துச்சு சார். அதாவது அது சொல்கிறப்ப வந்து நம்ம அப்படியே அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப உண்மையிலே இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா யூகிக்க முடியும் சார். அதாவது ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து பிஜேபி வந்து இயக்குது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இவர் போய் திமுகவில் கேட்டார் எனக்கு ஏதாவது பதவி அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் இந்த திமுகவில் வந்து உழைக்கிறவங்களுக்கு தான் பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதமான உருட்டுன்னு தெரியல, நியூஸ் பேப்பரில் போட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் தெரியலன்ட்டு விசிகாவுக்கு போயிருக்காரு. விசிகாவுக்கு போனோடனே அவரை திமுகவுக்கு எதிராக பேசிக்க வந்தார். அதெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. சரி அடுத்து என்ன பண்ணுறது, புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. டேரெக்டாக அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பி வச்சாங்களாம். அங்கே போனோடனே சரி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எல்லாத்துக்கும் கொடு, மாநாடு நடத்துறதுக்கு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்களாம். கொடுத்து அவரை ஏற்பாடு பண்ணிட்டானா ஆதவ அர்ஜுனை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிர்வாகிகள் எல்லாருமே ஆதவ அர்ஜுன் பக்கம் வந்துட்டாங்களாம். இப்போ வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு அந்த கூட்டணி, அதாவது அதை கொண்டு வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறதுக்காண்டி தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்ணியிருக்காங்க சார். ஒரு நரேட்டிவ் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு சிறப்பான கதை. பிஜேபி இது போல் ஒரு நீண்டகால திட்டங்களை வகுக்குமா என்று கேட்டால் வகுக்கும். அதான் ஆர்எஸ்எஸோட வெற்றி. நேற்று தான் என்று நினைக்கிறேன் ஆர்எஸ்எஸ் தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகிறது. இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைச்சா விரிவாக பேசலாம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தோட கனவு இந்து ராஷ்டிரம், இந்தியாவை இந்து நாடாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த இயக்கத்தோட லட்சியம். அடைஞ்சிட்டாங்களா? ஓரளவு அடைஞ்சிட்டாங்க. பேருக்கு தான் கான்ஃபியூஷன் இருக்குது.
அந்த பேர் கூட சார் ஐபிசி அப்படிங்கிறது BLS பாரதி தானே இருக்கு. பாரதி அடைஞ்சிட்டாங்க. ஓகே, அப்போ 100 வருஷம் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இதுக்காக உழைச்சிருப்பாங்க. இந்த இயக்கம் தொடங்கினப்போ இருந்தால் ஒருத்தனும் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி அடைஞ்சிட்டாங்கல்ல. 1800களில் கார்ல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டலை உருவாக்கி இருந்தாலும் 1917 தான் ருஷ்யாவில் தொழிலாளி வர்க்க புரட்சி சாத்தியமாக்கியது. இன்றைக்கி அது இல்லாமல் போயிட்டு அது வேறு. ஆனால் சாதிச்சிட்டாங்கல்ல. ஸோ ஆர்எஸ்எஸ் இது போல் நீண்டகால திட்டங்களை எல்லாம் செய்யும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் நபர் தகுதியான நபராக இருக்க வேண்டுமா இல்லையா? நடு ராத்திரி ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஒரு ட்வீட்டு போடுற ஆளை நம்பியாயா ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைக்கும்? பிஜேபி விஜய் கூட்டணியை விரும்புகிறதா என்றால் விரும்புகிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் வேணாம். ஆனால் ஆதவை வைத்து தான் அதை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் பிஜேபி இல்லை. அதற்கு ஆதவ் தகுதியான நபரும் இல்லை. ஆதவ் இன்னைக்கு விஜய் கிட்ட ஒரு ஹோல்டு வச்சுருக்கிறதுக்கான ரீசனே காங்கிரஸை நான் கூட்டிகிட்டு வரேன்றது தான். இதற்கு நேர் எதிரான செய்தி அது தினகரில் வந்திருக்குது. அதில் துளியும் உண்மை இல்லை. அதுக்காக ஆதவுக்கும் பிஜேபியும் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிஜேபி இந்த பொறுப்பை ஆதவ்கிட்ட ஒப்படைக்கலை. அதான் நேற்று இண்டிகேட் பண்ணேன். வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, அது எப்படி நடக்கிறது என்ன அப்படின்ற விவரங்களை எல்லாம் உரிய நேரத்தில் தான் சொல்ல முடியும், இப்போது சொல்ல முடியாது. இந்த விஜய் மேட்டர் பின்னாடி விரிவாக பேசுவோம். மற்ற டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.